தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தொடர்பான ஒரு சம்பவம் நேற்று சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தற்போது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மூலம் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே 2 முறை விசாரணைக்கு ஆஜராகியுள்ள விஜய் அவர்களுக்கு 3வது முறையாக விசாரணைக்கு வருமாறு சம்மன் அனுப்பப்பட்டது. வேட்பாளர்கள் நேர்காணல் இருந்ததால் அவர் சில நாட்கள் அவகாசம் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதையடுத்து இன்று நடைபெற உள்ள விசாரணைக்காக நேற்று சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானத்தில் நியூ டெல்லி செல்ல விஜய் அவர்கள் புறப்பட்டார். ஆனால் விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனை நடைபெற்ற போது விஜய் அவர்களின் பேக்கில் கத்திரிக்கோள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விமானத்தில் கூர்மையான பொருட்களை எடுத்து செல்ல தடை இருப்பதால் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை தற்காலிகமாக விமானத்தில் ஏற அனுமதிக்கவில்லை. பின்னர் அந்த கத்திரிக்கோள் பறிமுதல் செய்யப்பட்டு அவருடைய பையில் வேறு எந்த ஆபத்தான பொருட்களும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு விஜய் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த காரணத்தினால் தனி விமானம் சுமார் அரை மணி நேரம் தாமதமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி நோக்கி புறப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் காரணமாக நேற்று சென்னை விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது.